மக்களுக்காக பாடுபட்டு உயிர் நீத்த தலைவர்கள் மற்றும் சமூகத்தில் முக்கியத்துவம் வாய்ந்த பிரமுகர்களான தமிழ்நாடு முன்னாள் ஆளுநர் திருமதி எம் பாத்திமா பிவி அவர்கள், கேரள மாநில முன்னாள் முதலமைச்சர் திரு உம்மன் சாண்டி அவர்கள், மேல்மருவத்தூர் ஆதி பராசக்தி சித்தர்பீட நிறுவனர் பங்காரடிகளார் அவர்கள், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மூத்த தலைவரும் சுதந்திர போராட்ட வீரருமான தியாகி திரு என் சங்கரையா எக்ஸ்எம்எல்ஏ அவர்கள், இந்திய வேளாண் விஞ்ஞானி பசுமை புரட்சியின் தந்தை திரு MS சுவாமிநாதன் எக்ஸ்எம்பி அவர்கள், சங்கர நேர்த்தியாலயா நிறுவன தலைவர் பத்மபூஷன் டாக்டர் SS பத்ரிநாத் அவர்கள், தலைமை கழக நட்சத்திர பேச்சாளரும் திரைப்பட இயக்குனர் மற்றும் தயாரிப்பாளருமான பிரபல நகைச்சுவை நடிகர் திரு மனோபாலா அவர்கள், நடிகர் திரு சரத்பாபு அவர்கள், தலைமை கழக நட்சத்திர பேச்சாளரும் நகைச்சுவை நடிகருமான திரு போண்டா மணி அவர்கள், நடிகர் திரு ஜூனியர் பாலையா அவர்கள், அரசியல் விமர்சகர் வழக்கறிஞர் திரு கே கிருஷ்ணசாமி அவர்கள், போற்றுதலுக்குரிய பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் திருமகனார் அவர்களின் மைத்துனர் தெய்வ திரு தங்கவேல் தேவருடைய மகனும் பசும்பொன் தேவர் நினைவாலய பொறுப்பாளர் திருமதி காந்தி மீனால் அவருடைய இளைய சகோதரனுமான திரு தா சத்தியமூர்த்தி அவர்கள், அடுத்து நாட்டையே பேரதிர்ச்சியில் ஆழ்த்திய ஒடிசா மாநிலம் பால்சோர் பகனகா பஜார் ரயில் நிலையம் அருகே ரயில்கள் நேருக்கு நேர் மோதி நிகழ்ந்த கோர விபத்தில் அகால மரணமடைந்தவர்கள், ஆந்திர மாநிலம் விஜயநகரத்தில் ரயில்கள் மோதி நிகழ்ந்த விபத்தில் அகால மரணமடைந்தவர்கள், மிக்ஜாம் புயல் மழை வெள்ளத்தால் மரணமடைந்தவர்கள், வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி, கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் பெய்த கனமழையால் மரணமடைந்தவர்கள். இன்றைக்கு சுனாமி ஆழி பேரணியுடைய நினைவு நாள். அந்த நாளிலே 2004ஆம் ஆண்டு ஆழி பேரலை எனும் சுனாமியால் பெரும் உயிர் சேதம் ஏற்பட்ட நிலையில் அன்றைய தினம் உயிரிழந்த அந்த நபர்களை இந்த நேரத்தில் நினைவு கொண்டு அவர்களையும் இன்றைக்கு நினைவு கூற கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த நிலையிலே ஏற்கனவே சொல்லப்பட்ட அந்த முக்கிய நபர்கள் உட்பட பல்வேறு காரணங்களால் மரணம் அடைந்தவர்களுக்கு இப்பொதுக்குழு அஞ்சலி செலுத்துகிறது. அவர்தம் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் இப்பொதுக்குழு தெரிவித்துக் கொள்ளுகிறது. முன்மொழிபவர் டாக்டர் தமிழ் மகன் உசேன் அவர்கள், கழக அவைத்தலைவர், தமிழ்நாடு வக்ஃப் வாரியத்தினுடைய முன்னாள் தலைவர். கழக அவைத்தலைவர் டாக்டர் தமிழ் மகன் உசேன் அவர்கள் இப்போது அறிவிக்கிறார்கள். மறைந்தவர்களுக்கு மரியாதை செலுத்தும் வகையில் அனைவரும் எழுந்து நின்று 2 நிமிடம் மௌனம் காக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சிறப்பு வாய்ந்த செயற்குழு பொதுக்குழு தீர்மானங்கள் இப்போது நிறைவேற்றப்பட இருக்கிறது. இந்த தீர்மான